வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா! வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா! அதாவது இப்போ முருகன் மாநாடு நடந்துச்சு. இந்த முருகன் மாநாடு நடந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இன்றோடு 3வது நாள் ஆகிறது. இந்த மாநாட்டுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்க முடியலை. எல்லாம் முழிச்சுக்கிட்டு இப்போ என்னத்தை கையில் எடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் அவர் இப்போ சாதியை கையில் எடுத்திருக்காரு. எப்படி இந்த முருகன் மாநாட்டுக்கு பதில் சொல்ல முடியல, உடனே ஜாதியை கையில் எடுத்தாச்சு. நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கீங்க, இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதெல்லாம் அந்த ஜென்ரேஷனில் இருந்தாங்க, ரைட்டு. இந்த ஜென்ரேஷனில் யாருமே கிடையாது. எல்லாம் மாறிடுச்சு. எல்லாம் ஒற்றுமையோடு நல்லா இருக்கும். நீங்கள் இந்த ஜாதி தலைவர்கள் தயவுசெய்து உங்கள் ஓட்டுக்காண்டி ஜாதியை இழிவாக பேசாதீங்க. எல்லோரும் நல்லா தான் இருக்கும். ஜாதி நாங்கள் உங்கள்கிட்ட சொன்னோமா, ரொம்ப எங்களை கேவலமாக நடத்தாங்க அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொன்னோமா? ஜாதியை மக்கள் மறந்துட்டாங்க. நீங்கள் தான் இன்னும் அந்த ஜாதி இருக்குது, இந்த ஜாதி இருக்குது, நீங்கள் தான் இழிவுபடுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு சாதியை சொல்லி ஒரு முருக மாநாடு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாநாட்டுக்கு பதிலடி கொடுங்க. அதை கொடுக்க முடியலாட்டி நீங்கள் ஒரு பிள்ளையார் மாநாடு போட்டு அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுங்க. ஜாதி எடுத்துறது, அவன் அந்த ஜாதி இன்னும் இந்த ஜாதி அப்படின்னு கரெக்டாக ஜாதி இதைத்தான் நீங்கள் பேசி வருது. ரொம்ப கேவலமான செயல்பா. இதெல்லாம் ரொம்ப கேவலம். எல்லா ஜாதியும் இப்போ நல்ல வேலைக்கு போய் எல்லாம் நல்லா முன்னேறிட்டாங்க. இந்த சாதி பேரை, அந்த ஜாதி பேரெல்லாம் சொல்லி தயவுசெய்து அவங்கள நீங்களே தாழ்த்திக்கிட்டு இருக்காதீங்க. அவங்கள நீங்களே தாழ்த்தாதீங்க தயவுசெய்து சொல்லி. ஜாதி தலைவர்கள் உங்களுடைய ஓட்டுக்காண்டி உங்கள் ஜாதியை நீங்களே தாழ்த்தாதீங்க. தெளிவாக இருக்காங்க. இப்போ வர ஜென்ரேஷன் தெளிவாக இருக்காங்க. உங்கள் பின்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா, அதான் தப்பு. தயவுசெய்து சொல்லி இந்த ஜாதி ஓட்டு கேட்டு வரவங்க பின்னால் தயவுசெய்து மக்கள் போகாதீங்க. இந்துக்கள் இன்னுமேனாலும் ஒரு சிந்தனையோடு செயல்படுங்க. ஒரு கோயிலா எல்லாரும் விட்டு கொடுத்து வழிபடுங்க. ஏன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிய? நீங்கள் விட்டு கொடுத்தா இந்த மாதிரி புறம்போக்கு நாயகை நம்மளை பேசுவாங்களா? இந்த மாதிரி புறம்போக்கு நாயகை நம்ம இதை வழிபடுறத பேசுவாங்களாங்க? எல்லாத்துக்கும் மக்கள் விட்டு கொடுத்து பழகுங்க. இந்த மக்கள் இன்னமையோட ஒற்றுமையோடு இருங்க. தயவுசெய்து சொல்லுது. அவன் எவ்வளோ கேவலமாக நம்மளை இன்னும் பேசிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ பெரிய ஒரு 15 லட்சம் பேர் வந்த ஒரு மிகப்பெரிய மாநாடு, 3வது நாள் நம்மளை அந்த மாநாட்டை இழிவுபடுத்தானா, இந்துக்கள் மாநாட்டை இழிவுபடுத்தானா? அதில் என்ன அரசியல் கலந்துருந்துச்சு? அன்னைக்கு முருகன் மக்களை துன்புறுத்தினான். தெளிவாக கேளுங்க. அன்னைக்கு முருகன் சூரசம்ஸ்காரம் நடந்துச்சு. சூரசம்ஸ்காரம் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினான். அதனால தான் சூரசம்ஸ்காரம் வதம் செய்யப்பட்டது. அதே மாதிரி தான் இன்னைக்கு மக்கள் ரொம்ப துன்புறுத்தி ரொம்ப ரொம்ப சிதைஞ்சு போயிருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல தலைவர் 2026 அமையணும்னா அந்த மாநாடு நடந்திருக்கு. அது தமிழனாக இருக்க வேண்டும். ஒரு முதல்வர் எங்களுக்கு தேவை, நல்ல தமிழனாக இருக்க வேண்டும். தமிழ் மண்ணை காக்க ஒரு முதல்வர், தமிழ் முதலமைச்சராக இருக்க வேண்டும் தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு யார் வந்தாலும் சரி. சும்மா தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்காக என்னையா செஞ்சீங்க நீங்கள் இது வரைக்கும்? 60 ஆண்டு காலமாக 70 ஆண்டு காலமாக என்ன செஞ்சுருக்கீங்க? என்ன ஒன்றுமே நடக்கலை. ஒன்றுமே செய்யலை. இந்த ஒயின் ஷாப்பு அதிகமாக தான் ஆயிருக்கு. இந்த ஒயின் ஷாப்பை இன்னும் குறைக்கவே இல்லை. எப்பா எங்கள் ஊரில் குடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே நான் தண்ணி போட்டு பேசுறேன்னு சொல்லாதீங்க. உடல்நிலை சரியில்லை,
அதனால தான் இந்த பேச்சு இப்படி வந்துக்கிட்டு இருக்கு. என் உடல் ரொம்ப மோசமான டிசிஷனில் இருக்குது. தயவுசெய்து சொல்லுதேன், உங்களால் அந்த மாநாட்டுக்கு பதில் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். சாதி பெயரையோ மதமோ சாதியோ இழிவுபடுத்தாதீர்கள். தயவுசெய்து சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி எந்த ஜாதியோ இந்து மதத்தையோ எந்த மதத்தினாலும் இழிவுபடுத்தினா சிறப்பை கழட்டி தான் அடிப்போம்.